சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் ஆனந்தமாக பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக நேயர்களே, இந்த நீரிழிவு என்கின்ற ஒரு நோய் நாளுக்கு நாள் உலகத்திலே அளவற்று பெருகி கொண்டிருக்கிறது. அதிலும் ஒரு 45-50 வயதுக்கு மேல் என்று கடந்த 50 ஆண்டு காலம் வரையிலும் நினைக்கப்பட்ட ஒரு நோய் இன்றைக்கு 25-30 வயதிலேயே டயபெட்டிஸ் வந்து விட்டது என்று சொல்லுவதை கேட்கிறோம். அந்த டயபெட்டிஸில் டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு ஒன்று, டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு ஒன்று. டைப் 1 டயபெட்டிஸில் இன்சுலின் சுரப்பதை பீட்டா செல்கள், பேங்கரியாஸில் இருக்கிற அந்த பீட்டா செல்கள் இழந்து விடுகின்றன. அதற்கு காரணம் ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம் என்று அறிவியல் உலகம் விளக்குகிறது. அது என்ன? டைப் 1 டயபெட்டிஸ் அவர்களை இன்சுலின் கொடுத்து தான் அவர்களை சரி செய்ய வேண்டும் என்பது அறிவியல் தீர்மானித்து உலகுக்கு அளித்திருக்கிற ஒரு செய்தி. இன்னொன்று டைப் 2 டயபெட்டிஸ், இன்சுலின் சுரக்கும், ஆனால் செல்களினால் இன்சுலினை பயன்படுத்த முடியாது. ஆகையினாலே குளுக்கோஸ் அளவு குருதியிலே கூடிக்கொண்டே போகும். இப்போ இன்சுலின் என்ன வேலை செய்கிறதுன்னா, முக்கியமான வேலை 2 வேலை செய்கிறது. எல்லாம் என்ன சொல்லுவார்கள்? இன்சுலின் பேங்கரியாஸிலிருந்து சுரந்து கல்லீரலில் போய் அது வேலை செய்து அதிகமான குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்ற உதவுகிறது. இது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் மருத்துவர்களுக்கும் அறிவியலாளர்களுக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, மிக முக்கியமான வேலை, அந்த குளுக்கோஸை செல் பயன்படுத்துவதற்கு இன்சுலின் தேவைப்படுகிறது. அந்த இன்சுலின் பிளாக் ஆயிடுச்சுன்னா செல்களினாலே குளுக்கோஸை பயன்படுத்த முடியாது. செல்கள் குளுக்கோஸை பயன்படுத்தவில்லை என்றால் குளுக்கோஸ் எரிக்க முடியாது. குளுக்கோஸ் எரிக்கலைன்னா குளுக்கோஸ் ரத்தத்தில் கூடி போயிடும். அப்போ இந்த 2 காரணங்களினாலே குளுக்கோஸ் ரத்தத்திலே கூடுகிறது. இப்போ டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ்ல டைப் 1 டயபெட்டிஸ் இன்சுலினே இல்லை. அவர்களுக்கு நாம் இன்சுலின் இல்லாமல் அவர்களை சரி செய்ய முடியும் என்று சொல்லுவது அது மடமை. இப்போ டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவர்கள் அவர்களுடைய செல்களினால் இன்சுலினை பயன்படுத்த முடியாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு போய் இன்சுலினை போட்டுக் கொண்டிருப்பதனாலே என்ன பலன் கிடைக்க முடியும்? இப்போ இன்சுலின் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இன்சுலினை நிறுத்த முடியுமா? இன்னும் சிலர் அண்மை காலத்தில் என்ன செய்கிறார்கள்? மாத்திரை சாப்பிடுவதை விட இன்சுலின் போட்டுக்கொள்வது நல்லது, நீங்கள் மாத்திரையை விட்டு இன்சுலின் எடுங்கள் என்றெல்லாம் அறிவுரை சொல்லுகிற ஒரு மருத்துவமாக நவீன மருத்துவம் இருக்கிறது. ஆனால் இன்சுலினை போட்டுக்கொண்டு அன்றாட உடலை துளைத்து கொண்டு ஊசியினால் குத்தி கொண்டு அந்த அவதி வருவது எனக்கு பிடிக்கவில்லை, நான் இன்சுலினை போடுவதை தவிர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களும் உண்டு. அவர்களுக்கு அதற்கு ஒரு வழி இருக்கிறதா? அதற்கு இருக்கிற வழியை சொல்லுங்கள் என்றால் அதற்குரிய வழியைத்தான் நான் சொல்லுகிறேன். அதனுடைய பொருள் என்ன? இது டைப் 1 டயபெட்டிஸுக்கு அல்ல, டைப் 2 டயபெட்டிஸுக்கு. டைப் 2 டயபெட்டிஸில் இருந்து கொண்டு சில காலங்கள் மாத்திரையினாலே கட்டுப்பட்டு கொண்டிருந்த சர்க்கரையினுடைய அளவு சில ஆண்டுகள் கழித்து கட்டுப்பாட்டை மீறி எந்த மாத்திரை எடுத்துக்கொண்டாலும் அது கட்டுப்படவில்லை என்று சொல்லுகிறவர்கள், அதனாலே இன்சுலின் போட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்பவர்கள், அவர்கள் இன்சுலினை எப்படி குறைத்து கொள்ள முடியும்? காலப்போக்கில் ஓராண்டு அல்லது சில மாதங்களில் இன்சுலின் போட்டுக்கொள்ளாத அளவுக்கு உடம்பில் எப்படி ஒரு சர்க்கரை கட்டுப்பாட்டு தன்மையை கொண்டு வர முடியும்? அதை பற்றி சொல்லுவதுதான் இந்த தருணத்திலே நான் எடுத்துக்கொண்ட செய்தி. என்ன? கார்போஹைட்ரேட் ஃபுட்டை தவிர்த்து விடுங்கள், மொத்தமாக தவிர்த்து விடுங்கள். அதற்கு என்ன 2 வகையான உணவுகளை நான் சொல்லுகிறேன். ஒன்று சோயாபீன்ஸினாலே தயாரிக்கப்பட்ட உணவு, இன்னொன்று பாசிப்பயிரினாலே தயாரிக்கப்பட்ட உணவு. என்ன பண்றீங்க? சோயா குருணை கடையில் விற்கிறது. இந்த சோயா குருணையை கொண்டு மதிய உணவு அரிசி போல அதை சமைத்து அதற்கு நீங்கள் சாம்பாரோ குழம்போ புளிக்குழம்போ ரசமோ மோர் குழம்போ மோரோ தயிரோ சேர்த்து வழக்கமாக அரிசி சாப்பிடுவதை போல சாப்பிட்டு விடுங்கள். அது என்ன? அது சோயா பீன்ஸுடைய குருணை. அதிலே கார்போஹைட்ரேட் இருக்கிறதா? இல்லவே இல்லை. அதில் ஃபேட் இருக்கிறதா? இல்லவே இல்லை. அதில் என்ன இருக்கிறது? புரோட்டீன் இருக்கிறது. இன்னொன்று, காலையும் இரவும் சாப்பிடுவதற்கு சிற்றுண்டி எப்படி செய்வது? அந்த சோயாபீன்ஸை கொண்டு ஊற வைத்து அது 4 மடங்கு இருந்தால் அதற்கு ஏற்ப 1 மடங்கு உளுந்தை தனியாக ஊற வைத்து
அந்த உளுந்தோடு வெந்தயத்தை சேர்த்து, ஒரு டம்ளர் உளுந்து என்றால் அதற்கு 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதை தனியாக ஊற வைத்து, வெந்தயத்தையும் உளுந்தையும் நன்றாக ஆட்டி அதை பூக்கிற அளவுக்கு, உபரி வருகிற அளவுக்கு மாவாக செய்து கொண்டு, இந்த ஊற வைத்திருக்கிற சோயா பீன்ஸை ஆட்டி அதையும் மாவாக்கி 2 மாவையும் கலந்து விட்டு அதில் உப்பு சேர்த்து கரைத்து வெளியில் வைத்தால் அது புளிக்கும். ஒரு நாளைக்கு ஆட்டி எடுத்த மாவை 3-4 நாட்களுக்கு கையாள வேண்டியிருந்தால் அதை இந்த சோயா மாவையும் உளுந்து மாவையும் ஒன்றாக கலக்கிவிட்டு உப்பு போடாமல் அதை 2-3 பாத்திரங்களிலோ அல்லது பாலித்தீன் பேக்கில் தனியாக எடுத்து கட்டி குளிர்சாதன பெட்டியில் வைத்துவிட்டு, நாளைக்கு செய்வதற்கு தேவையான அளவுக்கு இருக்கிற மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கரைத்து வெளியில் வைத்திருந்தால் அது நன்றாக புளித்து விடும். அப்படி புளித்திருக்கிற மாவில் இட்லி சுடலாம், தோசை வார்க்கலாம், அந்த மாவிலே ஊத்தப்பம் செய்யலாம், நல்ல ருசியாக செய்து சாப்பிடலாம். அதற்கு தொட்டுக்கொள்வதற்கு தேங்காய் சட்னியை தவிர்த்து விட்டு வெங்காயம் தக்காளி சட்னி, இது எல்லாருக்கும் செய்ய தெரியும். வெங்காயம் தக்காளியை வதக்கி வரமிளகாயை போட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டு அதை எடுத்து தாளித்து உப்பு சேர்த்து கடைந்து தாளித்து சாப்பிடுகிற சட்னி வெங்காய தக்காளி சட்னி. இன்னொரு சட்னி செய்யலாம். அதிலே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, இவைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து லேசாக எண்ணெய் விட்டு நன்றாக வதக்கி விட்டு அதை அரைத்து உப்பு சேர்த்து தாளித்து அந்த சட்னியை தொட்டுக்கொள்ளலாம். ருசியாக இருக்கும். இது எதற்கு? காலையிலே நாம் உண்ண போகிற சோயாவின் மாவினால் செய்யப்பட்ட சிற்றுண்டிக்கு இதை கையாளுறோம். இரவு சாப்பிடுவதற்கு பாசிப்பயிரிலே ஆட்டிய மாவு, பாசிப்பயிரை ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பாசிப்பயிறு என்பது தோலோடு உருண்டையாக இருப்பது, பாசி பருப்பு என்பது உடைத்தது. நான் சொல்வது பாசிப்பயிறு, முழு பயிறு. அதை ஊற வைத்து அதுவும் அதே அளவில் ஒரு 4 கோப்பை ஊற வைத்து விடுங்கள். 1 கோப்பை உளுந்து, அதில் 1 தேக்கரண்டி வெந்தயம், இதை தனியாக ஊற வைத்து விட்டு அந்த பாசிப்பயிரை தனியாக ஊற வைத்து விட்டு ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும். தனித்தனியாக அரைத்து பிறகு 2ஐயும் கலந்து அதை அப்பொழுதே சமைக்கலாம். மாலையில் ஊற வைத்ததை புளிக்க வைக்க வேண்டும் என்று இல்லை, மாலையே சமைக்கலாம். அதை ஆந்திராவெல்லாம் பெசிரிட்டுன்னு சொல்லுவார்கள். அதிலே சர்க்கரை சத்தே இல்லை, அதுல இருப்பது வெறும் புரோட்டீன். அப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சர்க்கரை சத்தையும் கொழுப்பு சத்தையும் உடலுக்கு வராமல் தவிர்த்து விட்டீர்கள். அப்படி என்றால் உங்களுடைய சர்க்கரை சத்து குருதியிலே கூடுவதற்கு வழி இல்லாமல் போய்விட்டது. இதை 1 மாதத்திற்கு 20 நாட்களுக்கு கட்டாயமாக பயன்படுத்துங்கள். இந்த முறையை கையாளுங்கள். காப்பியில சர்க்கரை போட்டுக்கிட்டேன், டீயில் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டேன், பாலில் வெல்லம் போட்டுக்கிட்டேன், அதெல்லாம் பேசப்படாது. சுத்தமாக கார்போஹைட்ரேட்டை தவிர்த்து விட்டு பேங்கரியாஸுக்கு முழுமையான ஓய்வை கொடுத்து விட்டு நான் சொன்னதை போல கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் இல்லாத உணவை தயாரித்து அதை உணவிலே சேர்த்துக்கொண்டு நீங்கள் அவ்வப்போது தவறாமல் அந்த 1 டச் வைத்துக்கொண்டு அது குளுக்கோமீட்டரை வைத்துக்கொண்டு உங்கள் குருதியிலே குளுக்கோஸ் அளவை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். லோ சுகர் ஆயிடக்கூடாது. அப்போ நீங்கள் இன்சுலினுடைய அளவை கொஞ்சம் கொஞ்சமாக 2 யூனிட்டாக 4 யூனிட்டாக அந்த குருதியிலே சர்க்கரை அளவு கட்டுப்பட கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வந்தால் ஓராண்டுகளுக்குள் நீங்கள் நிச்சயமாக குளுக்கோஸ் போட்டுக்கொள்வதிலிருந்து விடுபட்டு விட முடியும். 1 மாதத்திலேயே உங்களுக்கு குளுக்கோஸ் கட்டுப்பாட்டிலே வந்துவிடும். நீங்கள் குளுக்கோஸை கட்டுப்படுத்துவதற்கு இன்சுலினை போட்டுக்கொள்வதை வென்றுவிட முடியும். இப்போ இன்சுலின் தேவைப்பட போவதில்லை. அப்படி என்றால் இன்சுலினை நீங்கள் இதை சாப்பிட ஆரம்பித்த உடனே நிறுத்திவிடக்கூடாது. சர்க்கரை சத்து சர்க்கரை ரத்தத்திலே குறைய நிறுத்த வேண்டும். அப்போ இதற்கு மாற்றாக துணையாக எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அது ரொம்ப முக்கியம். இன்சுலினும் போட்டுக்கிறத நிறுத்திடுறோம், குறைச்சிட்டோம், உணவை கட்டுப்படுத்தி விட்டோம். உடற்பயிற்சியோ தேகப்பயிற்சியோ நடைப்பயிற்சியோ செய்வது செய்யாதது சூழ்நிலையை பொறுத்தது. செய்தால் நல்லது, செய்யவில்லை என்றாலும் குறையில்லை. ஆனால் கண்டிப்பாக தவறாமல் இனிபனையும் ஃபெனுவையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
ஒரு வேளைக்கு 3 இனிபன், ஒரு வேளைக்கு 2 ஃபெனோ. இந்த தயாரிக்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறேன். நீங்களே தயாரிக்க முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். தயாரிக்க முடியவில்லை என்றால் கிடைக்கிறது பெற்றுக்கொள்ளுங்கள். தரமாக தயாரித்து அன்பு ஃபார்மாவிலே கிடைக்கிறது, அன்பு ஃபார்மாவிலே பெற்றுக்கொள்ளுங்கள். இதை பற்றி ஒரு கன்சல்டேஷனோடு நீங்கள் செயல்பட்டால் நன்றாக இருக்கும். ஏன்னா ஏதோ சொன்னதை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஒரு குருட்டுத்தனமாகவோ முரட்டுத்தனமாகவோ நடந்துவிடக் கூடாது. அன்பு மருத்துவமனையில் என்னை வந்து கலந்து ஆலோசித்து இந்த முறைகளெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம். இன்சுலினை குறைத்து நிறுத்தி மூலிகைகளினாலேயே குருதியிலே இருக்கிற சர்க்கரை சத்தை கட்டுப்படுத்தி மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் வாழ்கிற வழியை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். அதை கையாளுவோம், மகிழ்ச்சியோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.